வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நாம் போருக்கு எதிரான காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம போர் நாகரிகமற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சே நோ டு வார் அப்படிங்கிறோம், சே நோ டு ஜீனோசைட் அப்படிங்கிறோம். உலகம் முழுக்கவுமே இருக்கக்கூடிய ஜனநாயகம் விரும்பக்கூடிய மக்கள் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாகவோ ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது தேவையற்ற தாக்குதல்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய மக்களாக தான் இன்னைக்கு பல மக்கள் இருக்காங்க. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அதுதான். ஜனநாயக நாடுகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? போய் உங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும், பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்படி சொல்கிறோம். ஆனால் இப்போது நடந்துகிட்டு இருக்க போர், இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியுமே காசாவில் நிறைய குழந்தைகளை கொலை செய்தார்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அது நடக்குது. பெரிய இன்டெலெக்சுவல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி படித்ததை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் வளம் இல்லாத ஒரு நாடு. ஸோ அது எல்லா க்ரூட் ஆயில் பிற நாடுகள்கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட குறைந்த அளவு தான் இருக்குது. ஸோ இது எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் அதை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணமாக இருக்குது. பொதுவாக ஜனநாயக நாடுகளை, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய 195 நாடுகள் இருக்கா உலகம் முழுக்க. ஸோ 195 நாடுகளும் எப்படி இயங்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை, வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது. ஸோ டேக்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, தான் ஆதிக்கம் பிடித்த நாடாக இருக்கணும், ஏகாதிபத்திய நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுல, தான் முதன்மையான நாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெனிசுலா க்ரூட் ஆயில் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகளை பார்க்குறாங்க. அதில் வெனிசுலா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ வெனிசுலாவுடைய அதிபரை இராணுவத்தை அனுப்பி கடத்திட்டு வந்துட்டாங்க. ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடத்திட்டு வராங்க. அடுத்ததாக சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய கைப்பாவையாக தான் இருக்குது. அது சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு கட்டுப்படுது. ஸோ ஈரான் அதிபரை கொன்றதில் கூட சவுதி அரேபியாவினுடைய பங்களிப்பு இருப்பதாக செய்திகள் வருது. ஸோ இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு அடிப்படையாத நாடு. ஈரான் க்ரூட் ஆயில் இதை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி, ஒரு 1940ஸ்க்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1950 காலகட்டத்தில் கவர்மெண்ட்டே தான் எடுத்து நடத்தணும், கவர்மெண்ட்டே தான் சேல் பண்ணணும் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத அரசு துறைக்குள்ளே கட்டுப்படுத்துகிறாங்க அது. ஸோ அதனால் வெளிநாடுகளால் அதில் ஆக்கிரமிப்பு செலுத்த முடியலை. அப்படிங்கிறப்போ அமெரிக்காவுக்கு அது பெரிய இழப்பு. அண்டு அந்த காலகட்டத்தில் ஈரான் மீது அமெரிக்காவுக்கு ஆக்கிரமிப்பு சிந்தனை இருக்குது. அது போர் கிடையாது. எல்லை தாண்டி ஈரான்லேருந்து போய் எல்லை தாண்டி பயங்கரவாதம் பண்ணிட்டாங்க, எல்லை தாண்டி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம், தீவிரவாதத்துக்கு நாங்கள் அச்சப்படுறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிக்கிறதெல்லாம் போய் அதற்கான எந்த ஒரு இதையும் அது இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கலை. ஸோ போருக்கான அனுமதியோ போருக்கான இன்டர்நேஷ்னல் லாவை அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபாலோ பண்ணாமல் தீவிரவாதிகள் அப்படின்னு முத்திரை குத்தி அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க ஏகாதிபத்திய நாடுகள். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய நாடாக இஸ்ரேல் இருக்குது. இப்போ இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு 1949க்கு முன்னாடி இல்லை. 1947 இங்கே சுதந்திரம் கிடைக்குதா. ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த நாடு உருவாகவே செய்யுது. 1947 to 49 பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா இவங்க எல்லாம் தான் அந்த நாட்டை உருவாக்குறாங்க. அந்த நாடு உருவாக்கப்படுது, அது தனி நாடாக அறிவிக்கப்படுது. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடில் இப்போ ஒரு கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் பெரும்பாலுமான தொழில் அணு ஆயுதங்கள் தயாரிப்பு, போர்ச்சூழல், போருக்கான வாரியர்ஸ், இராணுவம் தான் அவங்களுடைய மெயின் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ அணு ஆயுதங்கள் தயாரிப்பு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50 முதல் 100 நாடுகளுக்கு அவங்க இராணுவத்திற்கான அனைத்து அணு ஆயுதங்களும், அனைத்து வெப்பன்ஸும், உளவு பார்க்கக்கூடிய விஷயங்களும் எல்லாமே சப்ளை பண்ணக்கூடிய நாடாக இஸ்ரேல் இருக்குது. 100 நாடுகள் கிட்டத்தட்ட அதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதில் இந்தியாவும் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு 1992 நரசிம்மராவ் தான் தொடங்குறாரு. அப்போ ஒரு ஹிடன் அஜெண்டாவாக இருக்குது, ஹிடனாக இருக்குது. ஸோ இப்போ ஹிடனாக இல்லை, இப்போ வெளிப்படைத்தன்மையோடு பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறமா வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போய் பணி செய்யக்கூடிய
பலர் இருக்காங்க. வெளியுறவுத்துறை அதை அக்ரி பண்ணும்போது 1992 இங்கேருந்து அங்கே போகலாம் வரலாம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30,000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க இந்தியர்கள். ஸோ டெக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே லிங்க்டு வித் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான். அது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கோடிங் பண்ணுறது, அதுதான் வந்து ஐடி கூட அங்கே செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்தியா வந்து இந்திய இராணுவத்தினுடைய டிஃபென்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலில் டிபெண்ட் பண்ணி போயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலோட இந்தியாவுக்கான உறவு இருக்குது. இது வெளிப்படைத்தன்மையோடு கூடிய உறவாக இந்தியா இப்போ வந்து அறிவிச்சிருச்சு. அதாவது தான் தாய்நாடு, இஸ்ரேல் வந்து இவங்களுக்கு தந்தை நாடாகும். ஓகே, இருக்கட்டும். ஸோ இந்த அடிப்படையில் தான் ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு தான் ஏகாதிபத்திய நாடான அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுத நாடான இஸ்ரேலும் கலந்து ஈரானுடைய எந்த பகுதியை தாக்குதல் நடத்துகிறாங்க. இவங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள், அந்த மிசிலின், அதெல்லாமே வந்து குறிவைத்து இவங்களால டெக்னிக்கலாக அதை தாக்குதல் நடத்த முடியும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாக்குதலை நிறுத்தவும் முடியும். ஸோ அந்த வலுவான பாதுகாப்புடன் கூடிய அந்த ஆயுதங்கள் வந்து பள்ளி மாணவிகள், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில் திட்டமிட்டு தான் போடப்பட்டிருக்கு. ஸோ 165 குழந்தைகளுக்கு மேலாக இறந்துருக்காங்க. ஸோ இந்த குழந்தைகளை அழிக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தாக்குதலும் இந்த அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலும் தான் ஜீனோசைடு அப்படின்னு நாம் சொல்கிறோம். குழந்தைகள் அடுத்து அந்த அந்த தலைமுறையே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இனப்படுகொலைகள் செய்கிறாங்க. அவங்க நினச்சா இது மாதிரியான தாக்குதலை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க எல்லாமே இது வந்து தவிர்க்கக்கூடியது தான், திட்டமிட்டு அடித்தா மட்டும்தான் அப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட ஈரானுடைய அதிபரையும் கொலை பண்ணிடுறாங்க, அவருடைய குடும்பத்தோடு கொலை பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து திட்டமிட்டு, இது வந்து இன்னைக்கு புதுசாக இவங்க பண்ணுறதெல்லாம் இல்லை, இவங்க சில காலமாகவே இதற்காக திட்டமிட்டு இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறமா ஈரானை பற்றி ஊடகங்கள் வாசிக்கிற விஷயங்கள் வந்து ஈரான் வந்து இண்டிபெண்ட், ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக உணர்றாங்க, மதவாதம் வந்து அவங்களை தாக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரானிய அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை தவிர, ஈரான் அப்படிங்கிறது ஒரு பாரசீக நாடு. அது வந்து அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே அடிமைத்தனம் இருக்குதுன்னா உலகம் முழுக்க அடிமைத்தனம் இருக்குது. பெண் அடிமைத்தனம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இல்லையா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்தது இல்லையா. ஸோ பெண் அடிமைத்தனம்ங்கிறதோ பெண்கள் மீதான அத்துமீறல் அப்படிங்கிறதோ, பெண்கள் மீதானது இஸ்லாமிய நாடுகளில் மட்டும் இல்லை, உலகளாவிய முறையில் எல்லா மதம் சார்ந்த நாடுகளும் ஆணாதிக்கம், உலகமே ஆணுக்கு தான் முதல்ல, ரெண்டாவது தான் இரண்டாம் பாலினம், செகண்ட் ஜெண்டர்னு சொல்லுது பெண்ணை. ஸோ அந்த விஷயத்த வந்து இதில் கொண்டு வந்து லிங்க் பண்ணுது ஊடகங்களே தவிர, அங்கே வந்து இப்போ கோடிக்கணக்கான மக்கள் குழுமி அந்த தலைவரை வந்து அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இது செய்தி. அடுத்தது, இப்போ அதை ஈரான் வந்து எப்படி அதற்கு பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஈரான்ல இருந்து ஒரு சின்ன ஒரு நீர்வழிப்பாதை, ஒரு குறுகிய நீர்வழிப்பாதை ஒன்று இருக்குது. அதோட பேர் எனக்கு சொல்ல தெரியல, மறந்துட்டேன். ஸோ அந்த நீர்வழிப்பாதையில் அந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு க்ரூட் ஆயில் சப்ளை வந்து இதன் மூலமாக ரத்து செய்யப்படும், கிடைக்காதுங்கிற அபாய சூழல் வரும். ஸோ அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள், அமெரிக்காவினுடைய படை எங்கெல்லாம் இருக்கிறதோ வளைகுடா நாடுகள் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போது இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு போய் பிரதமர் வந்து தன்னுடைய ஆதரவை சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, தாய்நாடு தந்தை நாடுங்கிறாரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, நிறையா இஸ்ரேலை ஆதரித்து பேசிட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி யாரும் அப்படியெல்லாம் போய் பேசினது கிடையாது. இஸ்ரேலோடு ஒரு உறவு நிலை அப்படிங்கிறது ஒரு ஹிடன் உறவு நிலை தான் இருந்தது. பாஜகவுக்கு தான் பெகாசஸ் ஊழல் அது இதுன்னு இஸ்ரேலோடு கூட ஒரு பயங்கர டைப் இருக்கிறது பாஜகவுக்கு தான். ஸோ இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து சிந்திச்சிருக்க வேண்டியது, இந்தியா நிறைய இந்தியர்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து வளைகுடா நாடுகள் தான். வளைகுடா நாடுகளில் நிறைய இந்தியர்கள் கூடியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிறத இவங்க பேசினாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த ஈரான் அதிபர் கொலை செய்யப்பட்டதுக்கு உலக நாடுகள்
இரங்கல் தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் முதலாளித்துவ நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள் இரங்கல் தெரிவிக்கல, இந்தியாவும் இரங்கல் தெரிவிக்கல. இந்தியா வந்து ஈரானோடு ஒரு உறவு நிலை இருக்கு, இந்தியாவுக்கு இஸ்ரேலோடு உறவு நிலை இருக்கு, இந்தியாவுக்கு பாலஸ்தீனோடு உறவு நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் அதிபர் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா இரங்கல் தெரிவிக்கல இதுவரை. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் செய்திகள். இனி வந்து ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை நிறுத்தாது பழிவாங்கும் நடவடிக்கையாக நாங்கள் தொடருவோம், ஏன்னா நாங்கள் போற தொடங்கலை, நாங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணலை அப்படின்னு ஈரான் வந்து வெளிப்படையாக அறிவிக்குது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளிப்படையாக எதையுமே அறிவிக்காம, ஆனால் போரினுடைய உலகளாவிய வரையறைகளை மீறி தான் இது வரைக்கும் தொடர்ந்து அத்துமீறிய இனப்படுகொலையை, குழந்தைகள் மீதான படுகொலைகளை நிகழ்த்திட்டு தன்னை பெரிய ஒரு ஏகாதிபத்திய தலைவன் தான் முதல்ல அப்படின்னு ட்ரம்பெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கரமான வீர ஆவேசமா பேசுற மாதிரி இருக்கு. அதை வந்து சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகளிடம் காட்டக்கூடிய அதிபர்களை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக உங்களுக்கு வாய்ப்பே தான், இவங்களில் தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதிகள் தான் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே குழந்தைகளுக்கு எதிரானவர்களாக, உலகளாவிய போர் வரையறைகளை மீறக்கூடியவர்களாக, வார் கிரிமினல்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு போர்க்குற்றவாளி நாடுகளோடு நாம் போராடி நம்முடைய குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. காசாவும் அப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு குழந்தை வந்து போர் சூழலில் இறக்குறது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய வழி அந்த தாய்க்கு கொடுக்கும். ஸோ ஒருத்தருக்குன்னு இல்லை, குழந்தைகளுடைய இழப்பு அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய தாக்குதலை உருவாக்கும். ஸோ பெண்களை அழிப்பது, குழந்தைகளை அழிப்பதுங்கிறது இனப்படுகொலையில தான் சேரும். இதை வந்து யூஎன் வந்து தடுக்குதா அப்படின்னா தடுக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு போர் அறிவிக்கிறாங்க, இல்லை ஒரு போர் நடத்த போறாங்க, இல்லை ஒரு தாக்குதல் நடத்த போறாங்கன்னா அது 1 மாசத்துலயோ இல்லை 2 நாள்லயோ டிசைட் பண்றது இல்லை, ஒரு 6 மாத காலம் இல்லை ஓராண்டு காலம் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது இல்லையா, அவங்க யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து இதை தடுப்பதற்கான யுக்தி அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்குதா அப்படின்னா இல்லைங்கிறது தான் இது வரைக்கும் தொடர்ந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஜெனீவாவில் இருக்குது இது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த போரையுமே நிறுத்தினதாக வரலாறே கிடையாது. போரை நிறுத்துறது இல்லை, போரை நிறுத்தக்கூடிய ஆளுமை வந்து அவங்க கிட்ட இல்லை. அவங்களே யூஎஸ் கிட்ட ஃபண்ட் வாங்கி இயங்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கிறாங்க. அண்ட் இனி இப்போ இந்த குழந்தைகள் இதுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து யுனைடெட் நேஷன்ஸ் போடுறாங்க. ஸோ குழந்தைகள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் மீது காசால நடந்த தாக்குதலுக்கே அவங்க வந்து ஒரு குற்ற நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா வார் கிரிமினல் அப்படின்னு மிக கடுமையாக உலக நாடுகள் மொத்தமுமே சாடின விஷயம்தான் அது. ஆனால் அவங்க மீது எந்த நடவடிக்கையும் இன்டர்நேஷனல் லா படி எடுக்கப்படாததால் இன்னும் தொடர்ந்து பல நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய நாடாக இஸ்ரேல் இருக்கு. நன்றி, வணக்கம்.